நம்ம எல்லோருக்குமே இனிய நண்பர். சிபிஆரின் உயரத்திற்கு நிச்சயமாக நமது வாழ்த்துகள். அதில் மாற்று கருத்து கிடையாது. சிபிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எனவே அகில இந்திய அரசியலை மனதில் வைத்துக் கொள்ளாமல் திமுக அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆரம்பகட்ட கருத்து. அதுதான் என்ன காரணம்னா, பலமுறை அப்படியான விதிவிலக்குகள் இருக்கின்றன. அப்துல் கலாம் அவர்கள் போட்டியிடும் போது அந்த 2002 காலகட்டத்தில் பிரமோத் மகாஜன் அதற்கான கேம்பெயினிங்லாம் பண்ணும்போது பல முறை அண்ணா யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸில் சந்தித்து உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானே கூட அங்கே பணிபுரிய போகலாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. திரு பொன்ராஜ் அவர்களுக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சிக்கல், அப்துல் கலாம் அவர்கள் பொது வேட்பாளராக கட்சி சாராதவராக இருந்தார். அவரை அறிவிப்பதற்கு முன்னால் பிரமோத் மகாஜன் கிட்டத்தட்ட எல்லோரிடமும் கலந்து ஆலோசித்தார். இங்கு அப்படி அல்ல. இங்கு இவர் நீங்களே சொன்ன மாதிரி தீவிர ஆர்எஸ்எஸ்காரர் ஒன்று. இரண்டாவது, அவரை வேட்பாளராக அறிவித்துவிட்டு அதற்கு பிறகு ஆதரவு திரட்டுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்படி இருக்கும்போது பிற கட்சிகள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வேறு யாரேனும் வேட்பாளர் இல்லை என்றால் திமுக இவரை ஆதரிக்க வேண்டும். பிரதிபா பட்டேலை அன்றைக்கு சிவசேனா ஆதரித்தது, பால் தாக்கரே அவர்கள் ஆதரித்தார்கள். மகாராஷ்டிராவின் மகள் என்பதுதான் காரணமாக சொல்லப்பட்டது. தெலுங்கு பிட்டா என்று கூறிதான் நரசிம்மராவ் அவர்களுக்கு அன்றைய தெலுங்கு தேசம், என்டிஆர் தலைமையிலான தெலுங்கு தேசம் ஆதரவளித்தது. இப்படி பல உதாரணங்களை நாம் கூற முடியும். ஒருவேளை இந்தியா கூட்டணியிலிருந்தும் ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதி நிறுத்தப்பட்டால், அப்படி நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக அந்த எதிர்நகர்வை செய்யும் என்றுதான் அனைவருமே எதிர்பார்க்கிறோம். மயில்சாமி அண்ணாதுரை அவர்களது பெயர் அடிபடுகிறது ஒன்று. இரண்டாவது, திருச்சி சிவா அவர்களது பெயர் அடிபடுகிறது இரண்டு. இதில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நிறுத்தப்பட்டால், அவர் சம்மதித்து அவர் நிறுத்தப்பட்டால், அவர் 2 வேட்பாளர்களுக்கு இடையேயான மெரிட் என்கிற வகையில் அது பார்க்கப்படும். அப்துல்